ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு வீத்து வெற்றி. நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, அதாவது புதுப்பேட்டை படத்துல இருந்து சிங்கம் மாதிரி நின்னாம்பா சிங்கம் பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும்ல, அது விஜய் அண்ணனுக்கு பக்காவாக பொருந்தும். ஏன் சொல்கிறேன்னா, விஜய் அண்ணன் இதுக்கப்புறம் ஆக்டிங் வேணாம், படம் நடிக்க மாட்டேன், அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே தமிழ் சினிமா உலகத்துக்கே மிகப்பெரிய இழப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேட்டர் ஓனர்களுக்கு அத்தனை பேருக்கும் இழப்பு. ஏன்னா வசூல் தான் அந்த அளவுக்கு வருமே, அண்ணனோட வசூல், படத்தோட வசூல் அந்த அளவுக்கு வரும் இல்லை, அதனால அவங்களுக்குலாம் இழப்பு தான். அதே மாதிரி ஒரு 4 டேரக்டர்ஸ்க்கும் மிகப்பெரிய இழப்பு. நெல்சனு, ஏஆர் முருகதாஸ் அண்ணன், அட்லி அண்ணன், லோகேஷ் கனகராஜ் அண்ணன், இவங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அடுத்தது கேரளா ஃபேன்ஸுக்கும் ஆந்திரா ஃபேன்ஸுக்கும் இதுக்கப்புறம் விஜய் சார் படம் நடிக்க மாட்டாரு அப்படின்றதுனால அவங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அண்ணன் அரசியலில் கால் எடுத்து வச்சதுமே என்டிகே அப்படின்ற ஒரு கட்சிக்கு சோழி முடிஞ்சு. ஆக்சுவலாக 3 முனை போட்டியாக இருந்தது, ஏடிஎம்கே, டிஎம்கே, என்டிகே அப்படின்னு சொல்லிட்டு 3 முனை போட்டியாக தான் இருந்தது. அண்ணன் போனதுமே 4 முனை போட்டியாக மாறிச்சு. அங்கே அண்ணன் அரசியலில் கால் எடுத்து வச்சதுமே என்டிகே அப்படின்ற ஒரு கட்சிக்கு சோழி முடிஞ்சு, திரும்பவும் 3 முனை போட்டி தான். அண்ணன் ஏது நினைச்சாரோ என்ன நினைச்சாரோ தெரியல, ஏடிஎம்கே மேலே என்ன மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காரு அப்படின்றது தெரியல எனக்கு. டைரக்டாவே சொல்லிட்டாரு, அரசியல்ல ஒரே ஒரு எதிரி மட்டும்தான், டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அடுத்ததுக்கு வருவோம். இது எல்லாத்த விட பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ண சம்பவம் தான். ஏன்னா விஜய் அண்ணனை பத்தி தப்பா நியூஸ் போட்டக்கூடிய அத்தனை நியூஸ் சேனல்ஸுக்கும் ஃபேக்கா ஒரு நியூஸ் சேனல்ஸ் கிரியேட் பண்ணி விட்டாங்க. இதனால இப்ப வரைக்குமே நியூஸ் சேனல்ஸ், எல்லா நியூஸ் சேனலுக்கும் அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு. நீ ஒரு நியூஸ் போடுறியா, அது நியூஸ் உண்மையா பொய்யா அப்படின்றது விர்ச்சுவல் வாரியர்ஸ் இன்னொரு நியூஸ் ஒன்று போடுறாங்க. அதனால எல்லா நியூஸ் சேனல்ஸுக்கும் அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்குது. ஏன்னா விஜய் என்ன ஒரு சிங்கம், அத்தனை கோடி ரசிகர்களை கொண்டவர் தான் விஜய். விஜயை தொட்டிங்கன்னா உங்க சோழி முடிஞ்சு, அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. இதோட எப்படி நல்லபடியா சொல்றது எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.